இன்றைய தமிழ்நாட்டின் முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் 2 இளைஞர்கள் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தால் கூச்சல் குழப்பம். அமளியில் ஈடுபட்ட 14 எம்பிக்கள் இடைநீக்கம். பிரதமர் உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டதால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. அவர்கள் இந்த நாட்டின் சக்கரவர்த்திகளாயிட்டே அவர்கள் உடனே முன்வந்து விளக்கம் அளிப்பார்களா? இது எதிர்க்கட்சிகளுக்கு புரிய வேண்டாமா என்கிறார் திருவாளர் தமிழர். பகத்சிங் பேன் கிளப் சமூக வலைதளம் மூலம் நண்பர்களாகினர். 9 மாதங்களுக்கு முன்பே சதி திட்டம் தீட்டி நோட்டம் பார்த்தனர். இது புரட்சியா இல்லை நாடகமா? விரைவில் காவல்துறை கண்டறிய வேண்டும். நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளச்சேதங்களை பார்வையிட்ட பிறகு முதலமைச்சருடன் ஒன்றிய அரசு குழுவினர் ஆலோசனை. நிவாரணத்துக்கு நிதி ஒதுக்கீடு கோரி மனு அளித்தார் முதலமைச்சர். 8 கோடி மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் ஒரு சாதாரண ஒன்றிய அரசின் அதிகாரியிடத்தில் மனு கொடுக்கிறார் பாருங்கள். வடக்கன்கள் நம்மை எப்படி அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் தமிழர்களே என்கிறார் திருவாளர் தமிழர். எண்ணூர் முகத்துவார பகுதியில் படிந்துள்ள எண்ணெய் கழிவுகளை CPCL டிசம்பர் 17ஆம் தேதிக்குள் ஆற்ற வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு நிறைவேற்றப்படுவதை தீர்ப்பாயம் உறுதி செய்ய வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். பாரம்பரிய மருத்துவம் வளர அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் தேவை. ஆளுநர் RN ரவி கருத்து. இந்த பாரம்பரியத்தில் மட்டும்தான் அறிவியலை பற்றி பேசியிருக்கிறார் நம்ம ஆளுநர் என்கிறார் திருவாளர் தமிழர். தமிழ்நாடு அரசு அறிவித்த வெள்ள நிவாரண நிதி ரூபாய் 6000 பெற்றிட டோக்கன் விநியோகம் தொடங்கியது. 17ஆம் தேதி முதல் ரேஷனில் பணம் பெறலாம். மிக விரைவாக கொடுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது என்கிறார் திருவாளர் தமிழர். புழல் மத்திய சிறையில் இருந்து பெண் கைதி தப்பி ஓட்டம். பெண் காவலர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம். கிரிமினல் கில்லாடியா இருப்பா போல இருக்கு. ஓடினாலா ஓடவிடப்பட்டாளா? விசாரியுங்கள் அதிகாரிகளே விரைவாக என்கிறார் திருவாளர் தமிழர். வேகமெடுக்கும் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை. நில எடுப்புக்கு வருவாய் அலுவலர் நியமனம். எதிர்ப்பை தீவிரப்படுத்த போராட்ட குழு முடிவு. உழைக்கும் விவசாய மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து வருகிறது. பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே இது துணை செய்ய போகிறது என்கிறார் திருவாளர் தமிழர். கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண்ணிடம் இந்தி கற்க சொன்ன விவகாரம். இந்தி அலுவல் மொழியே தவிர தேசிய மொழி அல்ல. முதல்வர் MK ஸ்டாலின் மற்றும் அரசியல் தலைவர்கள் கண்டனம். வடக்கனுக்கு இருக்கிற இந்தி பற்றை போல மொழி போராட்ட தியாகத்தால் ஆட்சிக்கு வந்த திமுகவினருக்கு கொஞ்சம் கூட தமிழ் பற்று இல்லை என்பது உண்மையிலும் உண்மை என்கிறார் திருவாளர் தமிழர். அனைத்து அதிகாரங்களையும் மத்தியில் குவிக்கும் பாஜக. மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றச்சாட்டு. மத்தியில் பாஜக அதிகாரத்தை குவிப்பது இப்பொழுதுதான் தெரிகிறதா கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு? ரொம்ப லேட் என்கிறார் திருவாளர் தமிழர். தேமுதிகவின் புதிய பொதுச் செயலாளராக பிரேமலதா நியமனம். பொதுக்குழுவில் விஜயகாந்த் பங்கேற்பால் தொண்டர்கள் உற்சாகம். உடல் நலிந்து போயிருக்கும் விஜயகாந்தை பிரேமலதா இவ்வளவு டார்ச்சர் செய்யக்கூடாது என்கிறார் திருவாளர் தமிழர். குடிப்பழக்கத்தை வருவாயீட்டும் வழியாக எண்ணக்கூடாது. டாஸ்மாக் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். இதை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு வலுவாக சொல்ல வேண்டும், உத்தரவு போட வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். அரசின் சேவைகள் மக்களை விரைவாக சென்றடைய மக்களுடன் முதல்வர் திட்டத்தை கோயம்புத்தூரில் வருகிற 18ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். வெறும் அலங்கார வார்த்தைகளாக நின்று போய்விடாமல் மக்களுக்கு காரியங்கள் நடந்தால் சரி என்கிறார் திருவாளர் தமிழர். லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட் திவாரி ஜாமீன் மனு மீதான விசாரணை தள்ளி வைப்பு. நல்ல வேளை வடக்கனுக்கு பயந்து போய் உடனே ஜாமீன் கொடுக்கவில்லை என்கிறார் திருவாளர் தமிழர். மக்கள் விருப்பத்திற்கு மாறாக வடலூர் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் கூடாது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தல். பாஜகவின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்கலாமா பழனிசாமி அவர்களே என்று கேள்வி கேட்கிறார் திருவாளர் தமிழர்.
சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைவு நுழைவாயில் பகுதியில் சிறிய அருங்காட்சியகம். கருணாநிதி சிலை அமைக்க இடம் கொடுக்க விரும்பவில்லை என நில உரிமையாளர் விஜயவர்மன் தகவல். விஜயவர்மனை பாராட்டலாம், கருணாநிதியின் முக்கியத்துவத்தை அவரே உணர்ந்திருக்கிறார் என்கிறார் திருவாளர் தமிழர். கேரளாவில் மீண்டும் அதிகரிக்கும் கரோனா, தமிழகத்தில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையாய் இருந்து தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். தெலுங்கானா தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்ற முன்னாள் பெண் மாவோயிஸ்ட் சீதாக்கா அமைச்சரானார். மக்கள் போராளி சீதாவிற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். கிருஷ்ண ஜென்மபூமி விவகாரம், மதுரா மசூதியில் கள ஆய்வு நடத்தலாம். அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி. மதவெறி கும்பல் தங்களுடைய வேலையை மீண்டும் ஆரம்பித்து விட்டார்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். வார்னர் விளாசலில் ஆஸ்திரேலியா 346 ரன்கள் குவிப்பு. ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் போட்டியில் அதிரடி. கிரிக்கெட் வீரர்களுக்கு கொண்டாட்டம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.